உங்களுக்காக வட்டி காசு கூட வேணாம், அசல மட்டும் கொடுக்க சொல்லுங்க போதும் அப்படிங்கிறாரு. அதனால கடனா வாங்கின 10 லட்சம் ரூபாய இந்த 2 மாசத்துக்குள்ள நீ அவர்கிட்ட கொடுத்தாகணும். எப்படிங்க ஐயா முடியும்? இதுதான் முத்தையா இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு. இதை எதிர்த்து நீ எதுவும் பேசக்கூடாது. என்னாலதான்ப்பா இப்படி ஆயிடுச்சு. ஊர் பெரியவங்க நமக்கு சாதகமா பேசுவாங்கன்னு பார்த்தா அந்த முத்துக்காலைக்கு ஆதரவா பேசிட்டு போயிட்டாங்க. அதான் எனக்கும் ஒண்ணும் புரியும். நமக்கு கொடுத்த பணத்துக்கு அநியாயமா நம்ம கடையை எடுத்துக்கிட்டதுனால எல்லாரும் அவனை கண்டிப்பாங்க, ஊர் ஒண்ணு கூடி அவன் மேல நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்தா நாம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு ஆயிடுச்சு. ஒரு 2 வருஷம் அவகாசம் கிடைச்சா எப்படியாவது சிறுக பணத்தை சேர்த்து எப்படியாவது அவன் கடன் அடைச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா இப்படி 2 மாசத்துக்குள்ள 10 லட்சம் ரூபாய் கொடுக்க சொன்னா எப்படிமா நம்மளால கொடுக்க முடியும்? 18 வருஷமா நம்ம ஊர்ல இருக்க அப்படி எந்த வம்பு தும்புக்கு போகாதவர்னு எல்லாருக்குமே தெரியுமா. ஆனா முத்துக்கால அப்படி கிடையாது இல்ல. இந்த மாதிரி அட்டூழியத்தெல்லாம் பண்ணக்கூடிய ஆளு. பணம் காசை நிறைய வச்சுக்கிட்டு அதிகாரத்துல இருக்கிறவங்க எல்லாம் தன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு சட்டத்தை தனக்கு சாதகமா வளைக்கக்கூடியவன். அதனாலதான் யாரும் எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கு. மனச்சாட்சி தொட்டு சொல்றோமா, நாங்க முத்தையாக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லலாம்னு நினைச்சா எங்க கூட இருந்தவங்க முத்துக்காளிக்கு ஆதரவா பேசுனதால முத்தையா மாதிரி ஒரு நல்லவருக்கு வெளிப்படையா உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியலன்னு எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. அதுக்கு வருத்தம் தெரிவிக்க தான் நாங்க இங்க வந்தோம். மத்தபடி நீங்க எதுவும் தவறா எடுத்துக்க வேணாம். என்னைக்கும் உங்க குடும்பத்துக்கு எல்லாம் கைமீறி போனதுக்கு அப்புறமா எங்களால எதுவும் செய்ய முடியலனே. எங்களை மன்னிச்சிருங்க முத்தையா. இங்க பாருங்க, எனக்கு உங்க யார் மாதிரி கோபம் எல்லாம் இல்ல. என் தலைவிதி என்னவோ அதுபடிதான் எல்லாம் நடக்க போகுது. இந்த ஊருக்காக நான் எவ்வளவோ உழைச்சோம், நேர்மையா இருந்தோம். நான் கேட்ட அவகாசத்தை எனக்கு கொடுக்காம 2 மாசத்துல கடன் எல்லாம் அடைக்கணுங்கிற சூழ்நிலைக்கு என்ன தள்ளிட்டீங்களேன்னு என்ன நினைச்சு நானே நொந்துக்கிறேனே தவிர எனக்கு உங்க வேற யார் மாதிரி கோபம்